தங்கம் விலை சவரனுக்கு நேற்று 400 ரூபாய் உயர்ந்த நிலையில் இன்று 2640 ரூபாய் குறைந்தது. சென்னையில் ஒரு சவரன் 1,08,960 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் தங்கம் 330 ரூபாய் குறைந்து 13,620 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தங்கத்தை போல வெள்ளியின் விலையும் குறைந்துள்ளது. சென்னையில் 1 கிலோ வெள்ளி கிலோவுக்கு 10,000 ரூபாய் குறைந்துள்ளது. 1 கிராம் 250 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கடந்த 4 நாட்களில் வெள்ளி விலை கிராமுக்கு 30 ரூபாய் குறைந்தது. வீட்டு வேலைகளை செய்வது என்பது மனைவியின் கடமை மட்டுமே அல்ல என்றும் கணவனும் வீட்டு வேலைகளில் பங்களிக்க வேண்டும் என்றும் விவாகரத்து வழக்கில் உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. இந்த தொடர்பான வழக்கில் விசாரணை மேற்கொண்ட நீதிபதிகள் விக்ரம்நாத், சந்தீப் மேத்தா ஆகியோர் அடங்கிய அமர்வு திருமணத்துக்கு பிறகு பெண் ஆணின் வீட்டுக்கு வருவது அவரோடு வாழ்வதற்கே தவிர வீட்டு வேலைகளை செய்யும் பணிப்பெண்ணாக அல்ல என்று கூறியுள்ளது. கர்நாடகா மாநிலத்தைச் சேர்ந்த தம்பதியின் வழக்கில் மீண்டும் இருவரிடையே சமரசம் செய்யும்படி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பிரேசில் நாட்டில் 2 மாத குழந்தையோடு கார் திருடப்பட்ட நிலையில் அக்காரை திருடியவரை காவல்துறையினர் விரட்டிச் சென்று பிடித்தனர். பெண் ஒருவர் தனது 7 வயது மகளை பள்ளியிலிருந்து அழைத்துச் செல்ல வந்துள்ளார். காரில் 2 மாத குழந்தையை விட்டு இறங்கிச் சென்ற நேரத்தில் யாரோ ஒரு இளைஞர் காருக்குள் புகுந்து அதனை ஓட்டிச் சென்றுள்ளார். இதனால் பதறிய அந்த பெண் கூச்சலிட்டபடி அருகில் இருந்தோரை உதவிக்கு அழைத்துள்ளார். அவர்கள் காவல்துறையினருக்கு தெரிவித்த நிலையில் அவர்கள் 2.7 கிலோமீட்டர் தூரம் விரட்டிச் சென்று காரை பிடித்தனர். நல்வாய்ப்பாக குழந்தைக்கு எதுவும் ஆகவில்லை. காரை திருடியவர் கைது செய்யப்பட்டார். புதுச்சேரி ஊசுறு எம்எல்ஏ சாய் சரவணகுமாருக்கு மீண்டும் போட்டியிட பாஜகவில் சீட் வழங்கப்படாததை கண்டித்து அவரது ஆதரவாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஊசுறு தொகுதி பாஜக வேட்பாளராக தீபாய்ந்தவன் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சாய் சரவணகுமார் ஆதரவாளர்கள் இந்திரா காந்தி சதுக்கம் அருகே உள்ள பாஜக தலைமை அலுவலகத்தை முறையிட்டு கட்சி பதவிகளை ராஜினாமா செய்வதாக கடிதம் கொடுத்தனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. பிஜேபி கட்சியை வளர்ந்தது யாரா? சாய் சரவணகுமார் தான். அது தலித் தொகுதியில நின்று 2016 செகண்ட் வராது. செகண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பாண்டிச்சேரியில பிஜேபி கட்சி இருந்தது எல்லாருக்குமே தெரிஞ்சது. 2024 தனி தொகுதியில் நின்று முதல் முறையா ஒரு தனி தொகுதி எம்எல்ஏ ஜெயிக்கிறாரு. அப்படியாப்பட்ட வளர்த்த பிஜேபி கட்சிய இன்னைக்கு அவருக்கு ஒரு சீட்டு தரலனா அப்புறம் இந்த கட்சி எப்படி இந்த பாண்டிச்சேரியில் வளரும்? நாங்கள் டெல்லி வந்தாலே முதல்வர் மு.க. ஸ்டாலினுக்கு பயம் வந்துவிடுகிறது என்று அமமுக பொதுச் செயலர் டிடிவி தினகரன் கூறினார். டெல்லியில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்த பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாங்கள் டெல்லி வந்ததில் தவறு இல்லை என்றும் அமித்ஷா ஒவ்வொரு முறையும் தமிழ்நாடு வர முடியுமா என்றும் கேள்வி எழுப்பினார். அவர் இன்னொன்னு சொல்லியிருக்காரு, முதலமைச்சர் பயத்தில் இருக்காருன்னு தெரியுது. நாங்கெல்லாம் டெல்லிக்கு வந்தாலே அவர் பயப்படுறாருன்னு தெரியுது. பிஜேபிங்கிறது ஒரு தேசிய கட்சி. அவர்களை சந்திக்கணும்னா ஒவ்வொரு முறையும் உள்துறை அமைச்சர் வந்து சென்னையில் உட்கார்ந்து திரு பியூஷ் கோயல் அவர்கள் சென்னையில் வந்து உட்கார்ந்து எல்லாத்தையும் பேச முடியாது. அதனால திரு இபிஎஸ் அவர்கள் வந்து ஹோம் மினிஸ்டரை பார்த்து அவங்க பிஜேபி தொகுதிகளை பத்தி பேசியிருக்கலாம், எனக்கு தெரியல. திமுக இனியும் டெல்லி அணி தமிழ்நாடு அணி என மக்களை ஏமாற்ற முடியாது என்று அமமுக பொதுச் செயலர் டிடிவி தினகரன் கூறினார். SC/ST நிதியை எடுத்து முதல்வர் ஸ்டாலின் பெண்களுக்கு 5000 ரூபாய் கொடுத்துவிட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். ST/STக்கான நிதியை இவர் 5000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லி அடிச்சிட்டாரு. நம்ம ஊர்ல சொல்லுவாங்கல்ல, கடத்தாங்க எடுத்து வழிப்பிள்ளையாருக்கு அடிச்ச மாதிரி அதே மாதிரி பண்ணிருக்காரு. CSK தமிழ்நாடு அணின்னு நம்ம இருக்கோம், சென்னையில் இருக்கு. அதுக்கு தலைமை தாங்கிறது தோனி. அதுல இருக்கிறவங்க எத்தனை பேர் தமிழ்நாட்டு, அதுக்கு போய் போராட்ட சொல்லுங்க முதலமைச்சரை. அதனால டெல்லி தமிழ்நாடு இப்படி எல்லாம் பேசி இனிமே மக்களை ஏமாற்ற முடியாது. RSS அமைப்பின் 100ஆண்டு நிறைவையொட்டி அதன் நிர்வாக கட்டமைப்பில் முக்கிய மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன.
ஹரியானாவில் நடந்த பொதுக்குழு கூட்டத்தில் தற்போது உள்ள மாநில அமைப்புகளை நீக்கி இந்தியா முழுவதும் 80 கோட்டங்களாக பிரிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. RSSின் நிர்வாக வசதிக்காக இந்தியாவின் பெரிய மாநிலங்கள் 2 முதல் 6 மாநிலங்களாக பிரிக்கப்பட்டிருந்தது. இப்படியாக மொத்தம் 46 மாநில நிர்வாக அமைப்புகள் RSSக்குள் இருந்து வந்தன. இப்போது அவை 80 கோட்டங்களாக மாற்றப்பட உள்ளன. இதன்படி 2 மாநிலங்களாக பிரிக்கப்பட்டிருந்த தமிழகம் இனி 6 கோட்டங்களாக பிரிக்கப்பட உள்ளது. நிர்வாக அலகுகளை சிறியதாக மாற்றுவதன் மூலம் பணிகளை நாடு முழுவதும் விரிவுபடுத்தவும் சுலபமாக கண்காணிக்கவும் முடியும் என RSS பொதுச் செயலர் தத்தாத்ரேய ஹொசபலே தெரிவித்துள்ளார். RSS அமைப்பை பொறுத்தவரை இந்தியாவை மொழி அல்லது இன அடிப்படையில் பிரிக்கப்பட்ட மாநிலங்களின் கூட்டமைப்பாக பார்க்கவில்லை. மாறாக இந்தியாவை கலாச்சார ரீதியாக ஒன்றிணைந்த ஒரே தேசமாகவே கருதுகிறது. RSS அமைப்பு இந்தியா முழுவதும் வலுவடைவதற்கு முக்கிய பங்களித்த கோவால்கர் இந்திய மாநிலங்களை நிர்வாக அலகுகளாகவே சிந்தித்தார். அந்த பார்வையின் நீட்சிதான் இந்த மாற்றம் என அரசியல் நிபுணர்கள் கூறுகின்றனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சி மிக குறைந்த தொகுதிகளிலேயே போட்டியிட உள்ளதாக அக்கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். விசிக விருப்பு மனு விநியோகம் தொடர்பாக பேஸ்புக்கில் வீடியோ பதிவிட்டுள்ள திருமாவளவன், குறைந்த தொகுதியில் போட்டியிட்டாலும் 234 தொகுதிகளிலிருந்தும் விருப்ப மனுக்களை பெறுவதாக தெரிவித்தார். நாம் ஒரு கூட்டணியில் இருக்கிறோம், மெகா கூட்டணியில் இருக்கிறோம், 23 கட்சிகள் அங்கவகிக்கிற கூட்டணியில் இருக்கிறோம். அதனால் நாம் போட்டியிடுவதற்கான வாய்ப்புள்ள தொகுதிகளின் எண்ணிக்கை குறைவானதுதான். இந்த விருப்பு மனுக்களை பெற்ற பிறகு நேர்காணல் நடத்துவோம் என்கிற நிலை 2016 இருந்தது. நேர்காணல் அப்படி நடத்தினோம். இப்போது அந்த சூழல் இல்லை. கூட்டணியில் போராடி தொகுதிகளை பெறும் நிலையே இருப்பதாக விசிக தலைவர் திருமாவளவன் வேதனை தெரிவித்தார். நம்மை வாழ்த்துவதற்கோ ஊக்கப்படுத்துவதற்கோ யாருமே இல்லை என்பதுதான் நிதர்சனமானது என திருமாவளவன் தொண்டர்களிடையே உருக்கமாக கூறினார். போராடி தொகுதிகளை பெற்றாக வேண்டும், போராடி நிதியை திரட்ட வேண்டும். அதேபோல நெருக்கடிகளுக்கு இடையிலே வேட்பாளர்களை தேர்வு செய்ய வேண்டும் என்கிற அந்த பணிச்சுமைகள் ஏராளம் இருக்கின்றன. இவர்கள் வளர வேண்டும் என்று வாழ்த்துவதற்கோ ஊக்கப்படுத்துவதற்கோ பெரிதாக யாரும் இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. கட்சியின் வலிமையை தக்க வைக்கவே மதச்சார்பற்ற கூட்டணியில் தொடர்கிறோம் என விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்தார். விருப்ப மனு தொடர்பாக பேசி வீடியோ வெளியிட்ட அவர், தேர்தல் 2.5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை வரும், அதற்காக ஒவ்வொரு முறையும் நாம் நம் நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டே இருக்க முடியாது என தொண்டர்களுக்கு தெரிவித்தார். நாம் முன்னிறுத்தக்கூடிய அரசியலை பாதுகாப்பதும் அந்த அரசியலை வழிநடத்தக்கூடிய விடுதலை சிறுத்தைகளின் வலிமையை தக்க வைப்பதும் முதன்மையானது என்கிற அடிப்படையில் தான் நாம் இன்றைக்கு மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இணைந்து நிற்கிறோம். தேர்தல் அவ்வப்போது 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து போகும். சட்டமன்ற தேர்தல், பின்னர் 2.5 ஆண்டுகளில் நாடாளுமன்ற தேர்தல் என்று வந்து போகும். 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நம்முடைய நிலைப்பாட்டை நாம் மாற்றிக்கொண்டு இதுதான் வெற்றிகரமான உத்தி, இதுதான் வெற்றிகரமான உத்தி என்று நாம் நகர்ந்து கொண்டிருக்க முடியாது. நாம் எடுக்கிற இந்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருப்பதன் மூலம் தமிழ்நாட்டு அரசியலின் மையம் நம்மை சுற்றியே இருக்கும் என்பதை வருங்காலம் அனைவருக்கும் உணர்த்தும். திமுக கூட்டணியில் சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் ஒரு தொகுதியை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கேட்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. தொகுதி எண்ணிக்கையில் உடன்பாடு எட்டப்படாத சூழலில் பெரம்பூர், திருவெற்றியூர், வேளச்சேரி, விருகம்பாக்கம், பல்லாவரம், மதுரவாயில் ஆகிய தொகுதிகளில் ஒரு தொகுதியை ஒதுக்க வேண்டும் என செயற்குழுவில் ஆலோசிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பெரம்பூர் தொகுதியில் 3 முறையும், மதுரவாயில் தொகுதியில் 1 முறையும் அக்கட்சி ஏற்கனவே வென்ற நிலையில் இந்த கோரிக்கையை எழுப்பியுள்ளதாக கூறுகின்றனர். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய பொதுச் செயலர் பேபியை மரியாதை நிமித்தமாகவே சந்தித்ததாக மதிமுக பொதுச் செயலர் வைகோ தெரிவித்தார். சென்னையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அவசர செயற்குழு கூட்டம் நடந்தது. இதில் பங்கேற்க வந்த கட்சியின் தேசிய பொதுச் செயலர் பேபியை வைகோ நேரில் சந்தித்து உரையாடினார். இது தொடர்பாக பேசிய வைகோ, எம்ஏ பேபியை மாநிலங்களவையில் தனக்கு சக உறுப்பினர் மட்டுமல்ல, தன் மீது எல்லையற்ற அன்பு கொண்டவர் என கூறினார்.
பேபியுடன் அரசியல் பேசவில்லை எனவும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வளாகத்திற்குள் அரசியல் கருத்து எதுவும் சொல்ல மாட்டேன் என்றும் வைகோ கூறினார். திமுக கூட்டணியில் நீடிப்பதா அல்லது வெளியேறுவதா என்பது குறித்து தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் நாளை அறிவிக்கிறார். கூடுதல் தொகுதிகள் மற்றும் 10 அம்ச கோரிக்கைகள் தொடர்பாக அடுத்த 24 மணி நேரத்திற்குள் திமுக தலைமையிடமிருந்து அழைப்பு வராத பட்சத்தில் கூட்டணியிலிருந்து விலக அவர் திட்டமிட்டுள்ளார். இதற்கிடையே அதிமுக தரப்பில் 3 தொகுதிகள் வழங்க முன்வந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ள நிலையில் வேல்முருகனின் அடுத்த கட்ட நகர்வு தமிழக அரசியலில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானின் பரப்புரை பயண திட்டம் வெளியாகியுள்ளது. அதன்படி நாளை மறுதினம் திருத்தணி முருகன் கோயிலில் வழிபாடு நடத்தி சீமான் தனது தேர்தல் பரப்புரை பயணத்தை தொடங்குகிறார். அன்று மாலை ஷோலிங்கரில் வாகன பரப்புரை மேற்கொள்ளும் அவர் இரவில் ராணிப்பேட்டையில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றுகிறார். தொடர்ந்து மார்ச் 24ஆம் தேதி வேலூர், குடியாத்தம் மற்றும் ஆம்பூர் ஆகிய இடங்களில் வாகன பரப்புரை மேற்கொள்கிறார். அன்று மாலை திருப்பத்தூரிலும் இரவு ஊத்தங்கரையிலும் நடைபெறும் பொதுக்கூட்டங்களில் அவர் பங்கேற்கிறார். இதனைத் தொடர்ந்து மார்ச் 27ஆம் தேதி சங்கராபுரம், திருக்கோவிலூர் மற்றும் திருவண்ணாமலை ஆகிய இடங்களில் வாகன பரப்புரை செய்யும் சீமான் அன்று மாலை சேத்துப்பட்டிலும் இரவு வந்தவாசியிலும் நடைபெறும் பொதுக்கூட்டங்களில் கலந்து கொள்கிறார். முதற்கட்ட பயணத்தின் நிறைவாக வரும் 28ஆம் தேதி சனிக்கிழமை காஞ்சிபுரம், ஸ்ரீபெரும்புதூர் மற்றும் பூந்தமல்லி ஆகிய இடங்களில் வாகன பரப்புரை மேற்கொள்கிறார். அதனைத் தொடர்ந்து அன்று மாலை திருவள்ளூரிலும் இரவு ஆவடியிலும் நடைபெறும் பொதுக்கூட்டங்களில் சீமான் கலந்து கொண்டு உரையாற்ற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் அதிமுக 2 தொகுதிகளில் போட்டியிடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. உப்பளம் மற்றும் உருளையன்பேட்டை ஆகிய தொகுதிகளில் அதிமுக போட்டியிட உள்ளது. கடந்த சட்டமன்ற தேர்தலில் 5 தொகுதிகளில் அதிமுக போட்டியிட்டிருந்தது. கூட்டணி தர்மம் உள்ளிட்டவற்றின் காரணமாக 2 தொகுதிகளில் போட்டியிடுவதாக புதுச்சேரி மாநில அதிமுக செயலர் அன்பழகன் கூறியுள்ளார். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் பாஜக சார்பில் போட்டியிடும் 9 வேட்பாளர்கள் பட்டியலை கட்சி மேலிடம் வெளியிட்டுள்ளது. இதுகுறித்து பாஜக தலைமை அலுவலகம் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் மண்ணாடிப்பட்டு தொகுதியில் அமைச்சர் ஏ நமச்சிவாயம், ஊசுடு தனி தொகுதியில் தீப்பாய்ந்தான், காலாப்பட்டு தொகுதியில் முன்னாள் அமைச்சர் கல்யாணசுந்தரம் ஆகியோர் போட்டியிடுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராஜ்பவன் தொகுதியில் BP ராமலிங்கம், முதலியார்பேட்டை தொகுதியில் ஜான்குமார், மணவெள்ளி தொகுதியில் சபாநாயகர் ஆர் செல்வம் ஆகியோர் பாஜக சார்பில் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. திருநள்ளாறு தொகுதியில் ராஜசேகரன், நிரவி TR பட்டினம் தொகுதியில் மீனாட்சி சுந்தரம், மாஹே தொகுதியில் தினேசனும் போட்டியிட உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இமாச்சல பிரதேசம், உத்தராகண்ட் மற்றும் ஜம்மு காஷ்மீரின் உயரமான பகுதிகளில் பரவலாக பனிப்பொழிவு ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக குல்மார்க், சோனாமார்க், லாகுல் ஸ்பிதி மற்றும் கேதார்நாத் போன்ற பகுதிகள் பனிப்போர்வையால் சூழப்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் அங்கு படையெடுக்க தொடங்கியுள்ளனர். ஸ்ரீநகர் லே நெடுஞ்சாலை உள்ளிட்ட முக்கிய பாதைகள் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளன. பத்ரிநாத் போன்ற உயரமான புனித யாத்திரை தலங்கள் பனிப்பொழிவால் வெண்போர்வை போர்த்தியது போல காணப்படுகிறது. மேலும் அடுத்த சில நாட்களுக்கு வட இந்தியா முழுவதும் இடியுடன் கூடிய மழை தொடரும் என்றும் வெப்பநிலை இயல்பை விட குறைவாகவே இருக்கும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. கடும் பனிப்பொழிவால் பாதிக்கப்பட்டுள்ள ஜம்முவின் முகலாய சாலை மற்றும் பசூலி பதர்பாய் சாலைகளில் உறைபனியை அகற்றும் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. குறிப்பாக ப்ராஜெக்ட் சம்பர்க் குழுவினர் சத்தர்கலா கணவாய் பகுதியில் 6 அடி உயரப்பணியை அகற்றி போக்குவரத்தை மீண்டும் தொடங்கியுள்ளனர். அதே நேரத்தில் முகலாய சாலையில் பனிச்சரிவு அபாயம் இருப்பதால் அங்கு போர்க்கால அடிப்படையில் பணிகள் நடைபெற்று வருகின்றன.